இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் இதெல்லாமே பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கேரட்டும் பீன்ஸும் நல்லா வேகிற அளவுக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கேரட்டும் பீன்ஸும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நமக்கு கீ ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டும் செய்யலாம். நான் சின்ன குழந்தைன்றதுனால அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் காரமே இல்லாமல் தான் செஞ்சுருக்கிறேன். கூட குக்கும்பரும் கட் பண்ணி வச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு.